ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு உட்காரலாம். அழகு நீதான். இப்படி மொபைல் பார்த்து பாடாதவங்களுக்கு எனக்கு மொபைல் பார்த்து தான் சிரிப்பு. கிளாடி 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 எவ்வளோ கூப்பிடுங்க, அந்த பிள்ளைக்கு இன்னும் காது கேட்கல. கிளாடி வா வா. என்னடி நான் அவ்வளோ நேரம் கூப்பிடுறேன், உனக்கு என்னடி ஃபோன்லேயே நோண்டிட்டு இருக்கேன்? கேட்கவே இல்லை. நீ எங்க என்ன சீக்கிரம் சொல்லு. வா விளையாடலாம். அந்த ஃபோன்லேயே இருக்க ஏதோ உலகம் மாதிரி. வா விளையாடலாம் எல்லாருக்கும். நீ போய் விளையாடு அவங்க கூட, நான் இங்கே இருந்து ஃபோன் பார்த்துக்கிறேன். எனக்கு ஃபோன் தான் ஜாலியாக இருக்கு. வாடி போகலாம். இந்த ஃபோன் கூடயே நீ இருக்கிறதுக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக விளையாடலாம். இந்த ஃபோன் பார்த்து கண்ணு தான் கெட்டு போகும். இந்த ஃபோனெல்லாம் ஒரு சந்தோஷமும் தராது. உனக்குலாம் தெரியாது, இந்த ஃபோன் தான் உலகமே. ஃபோன் தான் ஜாலியாக இருக்குது. நீ வேணால் போய் விளையாடு. ஓல்டு ஸ்கூல். நாங்களாம் 2K, நீ தான் 90K. போய் வெளியே போய் விளையாடுப்போ. கிளாடி, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது தான் நமக்கு சந்தோஷம் தரும். இந்த ஃபோனு ஒரு பொருள், அது எப்படி சந்தோஷம் தரும் உனக்கு? இப்போலாம் தான் என் ஃப்ரெண்டு. நான் எது கேட்டாலும் தெரியும், எதுனாலும் சொல்லும். என்னன்னா, இப்போ நீ சாப்பிட்டியான்னு கேட்ட, நான் சாப்பிட்டேனே பதில் சொல்லுமே. நீங்களாம் போயிட்டு சும்மா விளையாடவா ஓடுவேன். சரி கிளாடி, எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸு தான் நல்லது. சரி போ, பார்த்துக்கலாம். போ பார்த்துக்கிறேன். நான் ஃபோன் கூடயே பேசிக்கிறேன். எனக்கு ஃபோன் தான் ஃப்ரெண்டு. போ ஒழுங்கா நிம்மதி. இந்த ஆப் ரொம்ப காமெடியாக இருக்கே. சரி வேறு ஏதாச்சும் ஆப் இருக்குன்னு பார்ப்போம். இப்படி இல்லாமல் டான்ஸ் ஆடுவீங்க? உங்கள் டான்ஸ் நல்லா தான் இருக்கு. அப்பா, இதெல்லாம் வெட்டி இதில் சோப்பு உருவாக்குறாங்க போல. என்ன இந்த கிளாடி இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கா? போய் பார்க்கலாம். கிளாடி என்ன எப்பயும் ஃபோன்லேயே ரொம்ப சந்தோஷமா இருப்ப, இப்போ என்ன? சரி வந்து உட்காரு. என்ன கிளாடி ரொம்ப டல்லா இருக்க? அதுவா, என் ஃபோன் உடஞ்சிச்சுடி. ரொம்ப அழுகழுகியாக வருதுடி. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லடி, அது ஒரு பொருள், அது நமக்கு நிரந்தர சந்தோஷம் தராதுன்னு. ஆமாம், இப்போ தான் தெரியுது அதெல்லாம் அந்த உலகம் அதெல்லாம் நிரந்தர சந்தோஷத்தை தராதுன்னு. நீ சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும். சார், நான் தான் என் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டேன். அந்த ஃபோன் நிரந்தர சந்தோஷம் தரும்னு தெரியாமல். சார் ஆமாம், இப்போ தான் எனக்கு இந்த மொபைலில் நிரந்தர சந்தோஷம் தராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்படியே உங்கள் கூட சேர்ந்து விளாண்டுருந்தேன்னா இப்போ சோகமாக இருந்திருக்க மாட்டேன், ஜாலியாக இருந்திருக்கலாம். உன் பேச்சை கேட்டேன்னா நான் இந்த ஃபோனு தான் உலகம், இந்த ஃபோனு தான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினச்சேன். ஆனால்
இப்போ இந்த ஃபோன் நிரந்தரமாக சந்தோஷமே தரல வாழ்க்கையில். உங்கள் கூட சேர்ந்து விளையாண்டுருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கலாம். நான் அப்போவே சொன்னேன்ல கிளாடி, அந்த மொபைலில் ஒரு பொருள் அது உனக்கு சந்தோஷமே தராதுன்னு நான் சொன்னேன்ல கிளாடி. அது நிரந்தரமாக உனக்கு சந்தோஷம் தராது அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன். நீ அப்போவே கேட்டு வந்திருந்தீங்கன்னா எங்கள் கூட ஜாலியாக விளையாண்டுருக்கலாம்ல. அந்த ஃபோனெல்லாம் ஒரு பொருள், அது உனக்கு சந்தோஷமே தராதுல்ல. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது தான் சந்தோஷம். நீ அப்போவே வந்திருந்தீங்கன்னா இப்போயும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அப்போயும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஏசப்பாக்கோட பேசி பைபிள் வாசித்து அது அப்படி இருக்கிறது தான் நிரந்தரமான சந்தோஷம். அன்பு, ஃபேமிலியில் எல்லாரும் கூட பேசி ஜாலியாக இருக்கிறது, அதுதான் நிரந்தர சந்தோஷம் கிளாடி. சரி கிளாரஸ், இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து விளையாடுறேன், ப்ரே பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். இந்த ஃபோனெல்லாம் தூக்கி வீசுது. இதுக்கு மேலே இந்த ஃபோன்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ நீ சொல்லி தான் எனக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கு. இனிமேல் நான் ஃபோனோட நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ண மாட்டேன். உங்கள் கூட ஜாலியாக இருந்து ப்ரே பண்ணி பைபிள் வாசிச்சு இருப்பேன் நல்ல பிள்ளையா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம எப்போவும் ஃபோனை பார்க்காம அதை ஃபோனை தள்ளி வச்சுருங்க. பைபிள் படிக்கிறதும், ப்ரேயர் பண்ணுறதும், அன்பாக இருக்கிறதும், கர்த்தரோட பேசி பழகிறதும், அதுதான் நமக்கு நிரந்தரமான சந்தோஷம். எல்லாரும் ஃபோனெல்லாம் தவிர்த்து அன்பாருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, ஏசப்பா கூட பேசுங்க. தேங்க்யூ.